ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 470. இங்கு பகவத்கீதையின் உண்மை உருவில் இருக்கும் அத்தியாயம் 15 சுருக்கத்தை காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது இயற்கையின் 3 குணங்களைப் பற்றி அறிவதால் முக்தி அடையலாம் என்பதால் அனைத்து ஜீவன்களின் தந்தையான கிருஷ்ணர் 3 குணங்களைப் பற்றி விளக்கினார். தூய்மை, பிரகாசம், பாவ விளைவுகளில் இருந்து விடுதலை ஆகியவை சத்துவகுணத்தின் தன்மைகள். எல்லையற்ற ஆசைகள், ஏக்கம் ஆகியவை ரஜோகுணத்தின் தன்மைகள். சோம்பல், உறக்கம் போன்றவை தமோகுணத்தின் தன்மைகள். சத்துவகுணம் மகிழ்ச்சியினாலும், ரஜோகுணம் பலநோக்கு செயல்களாலும், தமோகுணம் பைத்தியக்கார தனத்தினாலும் ஆத்மாவை கட்டுப்படுத்துகின்றன. இந்த 3 குணங்களும் ஒன்றை ஒன்று போட்டியிடுவதால் சில நேரங்களில் ஒரு குணம் மற்ற குணங்களை காட்டிலும் மேல் ஓங்கி நிற்கின்றன. சத்துவகுணத்தில் வாழ்பவன் தனது தூய செயல்களால் உயர் உலகங்களை அடைகின்றான். ரஜோகுணத்தில் வாழ்பவன் தனது துன்பகரமான செயல்களால் பூலோக வாழ்க்கையை தொடர்கின்றான். தமோகுணத்தில் வாழ்பவன் தனது முட்டாள்தனமான செயல்களால் நரக வாழ்க்கையை அடைகின்றான். 3 குணங்களுமே பந்தப்படுத்துபவை என்பதால் இவற்றிலிருந்து வெளிவர வேண்டும். அவ்வாறு 3 குணங்களில் இருந்து விடுபட்டவன் பற்றுதல் மற்றும் மயக்கத்தில் இருந்து விலகியவனாக இன்பம், துன்பம் இவைகளில் சமநிலை கொண்டவனாக இருப்பான். பிரம்மனின் ஆதாரமாக விளங்கும் கிருஷ்ணரின் மீது செலுத்தப்படும் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருக்கான கலப்படமற்ற பக்தியே 3 குணங்களை விட்டு வெளியேறுவதற்கான எளிய வழி ஆகும். 14ஆம் அத்தியாயத்தின் இறுதியில் பக்தி தொண்டின் மூலமாக 3 குணங்களை கடக்க முடியும் என கிருஷ்ணர் அறிவித்தார். ஆனால் பகவான் கிருஷ்ணரின் மீதான பக்தியை பெறுவதற்கு பௌதிய விஷயங்களின் மீது பற்று இல்லாமல் இருத்தல் அவசியம் என்பதால் ஜட உலகின் மீதான பற்றின்மையின் அவசியம் குறித்து அரச மரத்தினை உதாரணமாக கொண்டு கிருஷ்ணர் 15ஆம் அத்தியாயத்தை தொடங்குகின்றார். இந்த ஜட உலகின் பிணைப்புகளை கிருஷ்ணர் ஒரு அரச மரத்திற்கு ஒப்பிடுகின்றார். வேத பதங்களை இலைகளாக கொண்ட முடிவற்ற இந்த மரத்தின் வேர்கள் மேல் நோக்கியும் கிளைகள் கீழ் நோக்கியும் காணப்படுகின்றன. இத்தகைய தலை கீழான மரத்தினை ஏதேனும் ஒரு நீர்த்தேக்கத்தில் காண முடியும். கரையில் இருக்கும் மரங்கள் நீரில் தலை கீழாக தெரிகின்றன. வேறு விதமாக கூறினால், ஜட உலகம் என்னும் இந்த மரம் ஆன்மீக உலகம் என்னும் உண்மையான மரத்தின் பிரதிபலிப்பு ஆகும். ஆன்மீக உலகில் உண்மையாக இருப்பவை அனைத்தும் ஜட உலகில் ஒரு பிம்பம் போன்று தென்படுகின்றன. பிம்பம் போன்ற இந்த அரச மரத்தின் கிளைகள் ஜட இயற்கையின் 3 குணங்களால் வளப்படுத்தப்படுகின்றன. எங்கே முடிகின்றன, எங்கே தொடங்குகின்றன, இதன் அஸ்திவாரம் எங்கே உள்ளது என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. பலமாக வேர் ஊன்றியுள்ள இந்த மரத்தின் ஜட உலக வாழ்க்கையின் ஆரம்பத்தினை காண்பதற்கு முயற்சி செய்வதற்கு பதிலாக பற்றின்மை என்னும் ஆயுதத்தை கொண்டு இந்த மரத்தை வெட்டி வீழ்த்த வேண்டும். அவ்வாறு வெட்டி வீழ்த்திய பின்பு எங்கே செல்வதால் மீண்டும் திரும்பி வருவது கிடையாதோ அந்த இடத்தை நாடி யார் இடமிருந்து எல்லாம் தோன்றுகின்றதோ, யார் இடமிருந்து எல்லாம் பிரிவு அடைகின்றதோ அந்த பரம புருஷ பகவான் கிருஷ்ணரிடம் சரண் அடைய வேண்டும். கௌரவம், மயக்கம், காமம் மற்றும் தவறான சங்கத்திலிருந்து விடுபட்டு இன்பம், துன்பம் இவைகளின் இருமை ஒழித்து கிருஷ்ணரிடம் சரண் அடைபவர்கள் அவரது உலகத்தை அடைய முடியும். கிருஷ்ணரின் உலகம் இந்த ஜட உலகத்தை போன்று சூரியனாலோ சந்திரனாலோ
மின்சாரத்தாலோ ஒளி ஊட்டப்படுவது கிடையாது. அந்த உலகம் தானாகவே பிரகாசமாக இருக்கின்றது. இந்த ஜட உலகில் சூரிய கிரகம் மட்டுமே சுய பிரகாசம் கொண்டு இருக்கின்றது. வைகுண்டம் என்று அழைக்கப்படும் அந்த ஆன்மீக உலகிலோ அனைத்து கிரகங்களும் சுய பிரகாசம் உடையவை. அவற்றின் பிரகாசமே பிரம்ம ஜோதி. வைகுண்டத்தில் உள்ள எண்ணற்ற கிரகங்கள் அனைத்தும் பிரம்மஜோதியின் ஒளிரும் வானத்தில் நிரம்பி இருக்கின்றன. அந்த உலகங்களில் முதன்மையானதாக கிருஷ்ணர் வசிக்கும் கோலோக விருந்தாவனம் உள்ளது. இருண்டு கிடக்கும் ஜட உலகில் உள்ள ஜீவன்கள் ஆன்மீக உலகின் தன்மையினால் கவரப்பட வேண்டும். நித்திய உலகிற்கு தம்மை மாற்றிக்கொள்ளவும் பொய்யான இந்த பிம்பத்திலிருந்து விடுவித்து கொள்ளவும் ஆர்வத்துடன் இருக்க வேண்டும். அத்தகைய ஆர்வத்துடன் பக்தி தொண்டினை முறையாக பின்பற்றினால் வைகுண்ட உலகத்தை அடைய முடியும். அங்கு சென்ற பின்பு மீண்டும் இந்த ஜட உலகில் யாரும் பிறவி எடுப்பது கிடையாது. பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய் என்னும் முடிவற்ற சுழற்சியிலிருந்து நிரந்தரமாக விடுதலை பெற்றுவிடலாம். ஆன்மீக உலகில் கிருஷ்ணருடன் நித்தியமாக வாழ வேண்டிய ஜீவன்கள் இந்த ஜட உலகில் கட்டுண்டு வாழ்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் கிருஷ்ணரின் நித்திய அம்சங்கள் என அழைக்கப்படுகின்றார்கள். நித்திய அம்சம் என்றால் இறைவனின் அம்சங்கள் என்னும் தனித்தன்மையினை ஜீவன்கள் என்றும் கை விடுவது கிடையாது என பொருள். வேறு விதமாக கூறினால் முக்திக்கு பின்னர் ஜீவன்கள் பரமனுடன் ஒன்றாக கலந்து விடுவார்கள் என்னும் கருத்து பகவத்கீதையில் ஏற்கப்படவில்லை. முக்தி பெற்ற நிலையில் ஜீவன்கள் பரமபுருஷரான கிருஷ்ணரின் தூய அன்பு தொண்டில் ஈடுபடுகின்றார்கள். கிருஷ்ணரின் நித்திய அம்சங்கள் என்பதால் ஜீவன்கள் அனைவரும் அவரது நித்திய சேவகர்கள். முழுமையிடம் உள்ள அனைத்து குணங்களும் அம்சங்களிடம் சிறிய அளவில் காணப்படும். அதுபோன்று முழுமையான கிருஷ்ணரிடம் உள்ள பூரண சுதந்திரம் அவரது அம்சங்களான ஜீவன்களிடம் சிறிய அளவில் காணப்படுகின்றன. அந்த சுதந்திரத்தை ஜீவன்கள் தவறாக பயன்படுத்தும் போது அவர்கள் ஆன்மீக உலகில் இருந்து விலகி ஜட இயற்கையுடன் தொடர்பு கொள்கின்றார்கள். அத்தகைய கட்டுண்ட வாழ்வின் காரணத்தினால் மனம் உட்பட்ட 6 புலன்களுடன் மிக மிக கடினமாக சிரமப்படுகின்றார்கள். எவ்வாறு காற்று நறுமணத்தை தாங்கி செல்வதைப் போன்று ஜட உலகில் வசிக்கும் உயிர்வாளி ஒரு உடலில் இருந்து மற்றொரு உடலிற்கு செல்லும்போது பல்வேறு உணர்வுகளை தாங்கி செல்கின்றான். ஒருவன் எத்தகைய உணர்வுகளை வளர்க்கின்றானோ அந்த உணர்வுகள் அவனுடன் கூடவே வரும். ஏனென்றால் உணர்வுகள் என்பது மனதில் பதியக்கூடியவை. மனமானது சூட்சும உடலின் ஒரு அங்கம். மரணத்தின் போது ஒருவனின் ஸ்தூல உடல் வெளிப்புற உடல் மட்டுமே அழிகின்றது. சூட்சும உடல் அழிவது கிடையாது என்பதால் உணர்வுகளை ஒவ்வொருவரும் அடுத்த பிறவிகளுக்கு தாங்கிச் செல்கின்றோம். இப்பொழுது உணர்வுகளை தாங்கியபடி வேறொரு ஸ்தூல உடலை பெறும் உயிர்வாளி மனதை மையமாக கொண்டுள்ள புலன்களை மீண்டும் பெற்று தொடர்ந்து பௌதிக இன்பத்தில் ஈடுபடுகின்றான். வேறு விதமாக கூறினால் மனிதனின் உணர்வானது நாய் அல்லது பூனையின் உணர்வினால் பாதிக்கப்படுமானால் அவன் தனது அடுத்த பிறவியில் நாய் அல்லது பூனையின் உடலை பெற்று அனுபவிக்கின்றான். உயிர்வாளிகள் எவ்வாறு ஒரு உடலை கை விட்டுவிட்டு மற்றொரு உடலை அடைகின்றார்கள் என்பதை முட்டாள்கள் அறியார்கள். ஆனால் யாருடைய கண்கள் ஞானத்தில் பயிற்சி பெற்று இருக்கின்றதோ அவர்கள் இவற்றை காண முடியும். வளர்ச்சி பெறாத மனம் கொண்டவர்களும் தன் உணர்வில் நிலை பெறாதவர்களும் என்ன நடக்கின்றது என்பதை முயற்சி செய்தாலும் கூட காண முடியாது. ஆத்மாவின் பரிமாணத்தை காண இயலாத குறை மதி கொண்டவர்கள் ஜட உலகில் காணப்படும் கிருஷ்ணரின் ஐஸ்வர்ய தன்மையினை காண முடியும். அதனால் கவரப்படக்கூடும் என்பதால் கிருஷ்ணர் இதனை தொடர்ந்து தானே இந்த உலகினை பராமரிப்பவன் என்பதை தெளிவுபடுத்துகிறார். உலகின் இருளை போக்கும் சூரியன்
சந்திரன் மற்றும் நெருப்பின் பிரகாசங்கள் கிருஷ்ணர் இடமிருந்தே வருகின்றன. கிருஷ்ணர் தமது பரமாத்மா உருவில் எல்லா கிரகங்களிலும் நுழைவதால் மட்டுமே அவை அனைத்தும் தம் தம் பாதையில் நிலை பெற்று இருக்கின்றன. மேலும் காய்கறிகளுக்கு தேவையான வாழ்வு ரசத்தினை சந்திரனின் மூலமாக வழங்குபவரும் அவரே. காய்கறிகள் இல்லாவிட்டால் ஜீவன்கள் உயிர் வாழ முடியாது என்பதால் ஜீவன்களின் வாழ்வு ஆதாரத்திற்கு கிருஷ்ணரே காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உணவினை வழங்குவது மட்டும் இல்லாமல் அந்த உணவினை செரிப்பதற்கான ஜீரண நெருப்பாகவும் கிருஷ்ணர் இருக்கின்றார். உச்சுவாச காற்று உடனும் வெளிச்சுவாச காற்று உடனும் இணைந்து 4 வித உணவுகளை செரிப்பவராக அவர் இருக்கின்றார். எல்லோருடைய இதயத்திலும் அவர் பரமாத்மாவாக வீற்று இருக்கின்றார். அவர் இடமிருந்தே நினைவு ஆற்றல், அறிவு, மறதி ஆகியவை உண்டாகின்றன. எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவர் அவரே. வேதாந்தத்தை தொகுத்தவரும் வேதங்களை அறிந்தவரும் அவரே. வேதங்களால் அறியப்பட வேண்டியவன் தானே என்பதை நிலைநாட்டிய பின்பு வேதாந்தத்தினை சுருக்கி 3 ஸ்லோகங்களில் கிருஷ்ணர் வழங்குகின்றார். தவறக்கூடியவர்கள், தவறாதவர்கள் என 2 விதமான ஜீவன்கள் இருக்கின்றார்கள். ஜட உலகில் இருப்பவர்கள் தவறக்கூடியவர்கள் எனவும், ஆன்மீக உலகில் இருப்பவர்கள் தவறாதவர்கள் எனவும் அழைக்கப்படுகின்றார்கள். முழுமுதற் கடவுளின் நித்திய அம்சமான ஜீவன்கள் இந்த ஜட உலகத்துடன் தொடர்பு கொள்ளும்போது ஜீவபூதா கட்டுண்ட ஜீவன்கள் என அழைக்கப்படுகின்றார்கள். ஜீவன்கள் இறைவனின் விருப்பத்துடன் ஒன்றி வாழும்போது ஆன்மீக உலகில் முக்தி பெற்றவர்களாக வாழ்கின்றார்கள். இந்த இருதரப்பு உயிர்வாளிகளுக்கு அப்பால் உத்தம புருஷரான பரமாத்மா இருக்கின்றார். அழிவு அற்றவரான அவர் உலகங்களிலும் நுழைந்து அவற்றை காக்கின்றார். தவறக்கூடியவர்கள், தவறாதவர்கள் என்னும் இருவருக்கும் அப்பாற்பட்டு கிருஷ்ணர் திவ்யமானவராக இருப்பதாலும் அவரே உத்தமமானவர் என்பதாலும் உலகிலும் வேதங்களிலும் அவரே அந்த புருஷோத்தமராக கொண்டாடப்படுகின்றார். கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்பதை சந்தேகம் இல்லாமல் அறிந்தவர்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் ஆவார்கள். பக்குவமற்ற அறிவாளிகள் பரம்பொருளை பற்றி கற்பனை செய்து கொண்டே இருக்கலாம். ஆனால் பக்குவமான அறிஞனோ தனது மதிப்புமிக்க நேரத்தை வீண் அடிக்காமல் கிருஷ்ணரை ஏற்று அவரது பக்தி தொண்டில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கின்றான். வேதங்களின் செய்திகளை அதிகாரபூர்வமான மூலத்திடமிருந்து கேட்பவன் வேதங்களின் நோக்கத்தை கிருஷ்ணரை அறியக்கூடும். கிருஷ்ணரை அறிந்தவன் எல்லாவற்றையும் அறிந்தவன் ஆகின்றான். கிருஷ்ணரை பற்றிய இந்த அறிவு வேத சாஸ்திரங்களின் மிக மிக இரகசியமான பகுதியாகும். கிருஷ்ணரை புரிந்து கொள்வது மிக மிக கடினம். யார் ஒருவர் எல்லா பாவங்களில் இருந்து விடுபட்டு இருக்கின்றாரோ அவரே கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும். இருப்பினும் பக்தி தொண்டு மிக மிக சக்தி வாய்ந்தது என்பதால் இதில் ஈடுபட்ட உடனேயே ஒருவன் தானாகவே பாவமற்ற நிலைக்கு வந்து விடுகின்றான். இந்த உண்மையை புரிந்து கொள்பவன் பக்குவமான அறிஞன் ஆகின்றான். கடைசியாக குறிப்புகளை கீழ்காண்போம். 15ஆம் அத்தியாயத்தின் 5 பகுதிகள். 1. ஜட உலகின் பற்றுதலிருந்து விடுபடுதல். 15.1 பௌதிக உலகம் ஆன்மீக உலகின் பிம்பத்தை போன்றது. தலை கீழான அரச மரத்தின் உதாரணம். ஆதியை காண இயலாது. பற்றின்மையை கொண்டு வெட்டி வீழ்த்த வேண்டும். 2. ஜீவன்களின் பரிணாமம். 15.6 கிருஷ்ணரின் லோகம் சூரியன், சந்திரன் இவைகளால் ஒளியூட்டப்பட்டது கிடையாது. அங்கு சென்றோர் இங்கு திரும்பி வருவது கிடையாது. ஜீவன்கள் அனைவரும் கிருஷ்ணரின் நித்தியமான அம்சங்கள். ஜீவன் உடலை மாற்றும்போது உணர்வுகளை எடுத்துச் செல்கின்றான். முட்டாள்களால் உணர முடியாது, ஞான கண்களால் உணர முடியும். 3. கிருஷ்ணரே உலகினை பராமரிப்பவர். 15.12 சூரியன், சந்திரன், அக்னி அனைத்தும் கிருஷ்ணர் இடமிருந்தே தோன்றுகின்றன. நிலவின் மூலம் காய்கறிகளுக்கு தேவையான சக்தியை அளிக்கின்றார். செரிப்பதற்கு தேவையான நெருப்பும் அவரே. எல்லோர் இதயத்திலும் இருந்து
ஞாபகம், அறிவு, மறதியை அளிக்கின்றார். வேதங்களால் உணரப்பட வேண்டியவர், தொகுத்தவர், அறிந்தவர் ஆவார். 4. கீதையின் ஸ்லோகம் வேதாந்தத்தின் சாரம் 15.16. கட்டுண்ட ஜீவன்கள் தவறு இழைக்கக்கூடியவர்கள், இறைவனின் விருப்பத்துடன் ஒன்று இணைந்தவர்கள், தவறு இழைக்காதவர்கள், இருவருக்கும் அப்பால் பரமாத்மா, கிருஷ்ணரே அந்த பரமாத்மா. 5. கிருஷ்ணரை அறிந்தவர் எல்லாவற்றையும் அறிந்தவர் ஆவார். 15.19. இதை அறிந்தவன் அனைத்தையும் அறிந்தவன். பக்தியில் ஈடுபடுவான். மிக மிக ரகசியமானது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.